பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு தக்காளி தொக்கு தாங்க. இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். எதையும் நம்ம இந்த பொடியெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் போடாமல் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எங்கேயாவது ட்ராவல் டைமில் நம்ம எடுத்துன்னு போனால் அப்படியே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. தக்காளி தொக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஊறுகாய் டைப்பெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் வைக்கிற தக்காளி சட்னி அது தொக்கு மாதிரி ஒரு 4 நாளாவது அது கெடாதுங்க. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அது கெட்டுடும். ஸோ அதை எப்படி நம்ம கெடாமல் வச்சுக்கிறது? இந்த ட்ராவல் டைமில் இப்போ நம்ம எங்கேயாச்சும் போனோன்னா கூட 2 நாளைக்கு அதை கெடாமல் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பஸ்லேயே ட்ராவல் பண்ணுறதுனாலும் பாக்ஸில் மூடி இருக்கும்போது அது சூடு ஏறும், அப்போ கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே கெடாமல் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி, உங்களுக்கு அதை கலரை பார்த்தாலே தெரியுங்க, நல்லா அப்படியே செவந்து நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். நான் கழுவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கிலோ தக்காளி இருக்குமா, அதை அப்படியே கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி அப்படியே அதில் இருக்கிற அந்த ஏதாவது டஸ்ட் எதனா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு அப்படியே நம்ம வேக வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். புளி கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் தொக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக தான். ஒரு பக்கம் அதை ஆறினோடனே மிக்சியில் நம்ம சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த தொக்குக்கு நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் நான் போட்டு பொரிஞ்ச உடனே இதில் நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுருக்கேங்க. இந்த தொக்கு எனக்கு அது நடுவில் நம்ம கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப ஹீட் ஆகும் இல்லையா, வெங்காயம் சேர்த்தா கெட்டுடும் அப்படின்னலாம் நினைக்காதீங்க. இதை நான் ட்ரையலெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு முடித்து கெடாமல் இருந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு பூண்டு அப்படியே முழுசாக நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த புளி தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நிறையெல்லாம் சேர்த்துக்கல, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் சேர்க்க போகிறேன். வேறு எதையுமே நான் ஃபுட் கலருக்கோ இல்லை தனி மிளகாத்தூளோ வேறு எதுவுமே நான் சேர்க்கல. சாதாரணமாக நம்ம குழம்புக்கு செய்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம போட போகிறேன். ஏன்னா தக்காளியோட கலர் தாங்க இதில் ஹைலைட்டு. அதனோட நிறம் பார்த்திங்களா அப்படியே வரும். நம்ம எந்த ஒரு கலரையும் சேர்க்கல, அதுதான் இங்கே ஹைலைட். குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப போட்டுக்கங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் காரம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூடி போட்டு தாங்க பண்ணணும். அப்போ நடுவில் நல்லா அதை கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். மூடி எதுக்காக வைக்கணும்னா கண்டிப்பாக தெரிச்சிடும் மேலே. அதனால தான் பாருங்கள், அப்படியே பண்ணும்போது ஒரு சிம்லேயே ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்லா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே பாருங்கள், செமையாக இருக்கும். இதை இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் பூரி எடுத்துகிட்டு போயிருந்தேங்க, சப்பாத்தி எடுத்துகிட்டு போல் பூரி எடுத்துன்னு போய் சாப்பிட்டுருந்தோம். 2 நாளைக்கு வரைக்கும் நாங்கள் 2 நாள் ட்ராவல் ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் கூட நான் தோசைக்கு சாப்பிட்டோம். அந்த பாக்ஸில் கெடாமலே இருந்தது. வீட்டில் வச்சுட்டு போனதுமே கெடாமல் இருந்ததுங்க. 4 நாள் வரைக்கும் கெடாமல் வெளியவே இருக்குது. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம்லாம் போட்டால் கெட்டுடும்னு நினைக்காதீங்க, எதுவுமே கெடாது. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஏன்னா ட்ராவல் டைமில் ஒரு சிலருக்கு அந்த மயக்கம் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். வெளியெல்லாம் சாப்பிட பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி தொக்கு மாதிரி நம்ம செஞ்சுட்டு போயிட்டோம்னா நம்ம சாப்பிட்லாம். நான் புளி சாதமும் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதுவுமே கெடலை. அதுக்குமே நான் இந்த தக்காளி தொக்கு வச்சு தாங்க சாப்பிட்டு இருந்தேன். அன்றைக்கி நாங்கள் காலையிலே இதை தான் சாப்பிட்டு இருந்தோம். பூரி கூட தக்காளி தொக்கு வச்சு, நைட்டு புளி சாதத்தோடு தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்றோம் பாருங்கள். மறுநாளுமே நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துமே இந்த தொக்கு கொஞ்சம் இருந்தது, நான் வச்சு சாப்பிட்டேன். கெடாமல் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் நம்மளோட சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் போட்டுருக்கேன். புளி சாதம் எப்படியெல்லாம் பண்ணி பேக் பண்ணலான்றதையும் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்டு சோறெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்கள். ரொம்ப இந்த ட்ராவல் டைமில் இதை தான் நமக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருந்ததுங்க எனக்கு. யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.